வியாபாரி ஒருவன் மீனாட்சி அம்மனிடம் குழந்தை பேறு கேட்டு வந்தான். பல முறை கேட்டும் குழந்தை கிடைக்கவில்லை. கடைசியாக ஒரு முறை அவளிடம் சென்று, இதுதான் நான் உன்னிடம் வரும் கடைசி முறை. இந்த தடவை எனக்கு குழந்தை கிடைக்கவில்லை என்றால் இனிமேல் நான் உன்னை தரிசிக்க மாட்டேன் என சொல்லிவிட்டு திரும்பினான். போகும் வழியில் ஒரு கள்ளிக்காடு. ஒரு குழந்தை குறுக்கிட்டது. மீனாட்சி அம்மன் எனக்கு கொடுத்த குழந்தை இதுதான் என நினைத்த அவன் குழந்தையை கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு சென்றான். செல்லும் வழியில் ஒரு ஆறு. குழந்தையை திரும்பி பார்த்தான். குழந்தை இல்லை. அன்றிரவு அவன் கனவில் மீனாட்சி அம்மன் வந்து, கள்ளிக்காட்டில் நீ பார்த்த குழந்தை நான் தான். நீ பார்த்த அதே இடத்தில் எனக்கு ஒரு கோயில் கட்டி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் குறைகளையெல்லாம் தீர்த்து வைப்பேன் என சொல்லி மறைந்தாள். ஆற்று மணலில் ஒரு மாரியம்மனை செய்து சிறிய கோயில் ஒன்றை அமைத்து அதில் பிரதிஷ்டை செய்தார்கள். வழிபட ஆரம்பித்தார்கள். சூடு தணிந்தது. மனம் குளிர்ந்தது. முகமெங்கு முத்து முத்தாக நீர் வடிய ஆரம்பித்தது. அதனால் அவளை முத்து மாரியம்மன் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள்.